உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு 15வது மாத கருத்தரங்கத்தில் நமக்கு சிறப்பு சிந்தனை கொடுப்பதற்காக கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டி சாமிஜி ஜோதிட நிலையத்தினுடைய நிறுவனர் அருள்நிதி மகாலிங்கம் ஐயா அவங்க வந்திருக்காங்க. ஐயா அவர்கள் நம்முடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தில் பொருளாளராக இருந்து இந்த மன்ற வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கிறார்கள். ஐயா இன்னைக்கு நட்சத்திரங்கள்ல பூரட்டாதி நட்சத்திரத்தை பத்தி பேச போறாங்க. இந்த பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறதுலே ஊழ்வினை கர்ம நட்சத்திரத்தில் மிக மோசமான கர்ம நட்சத்திரம். அந்த பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில இருந்துச்சுன்னா 1, 2, 3 பாதம் ஊழ்வினை கர்மாவை வெளிப்படுத்தியே தீரும். ஆமா, அதே மீனராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி 4வது நட்சத்திரம் ஊழ்வினை கர்ம நட்சத்திரம் அல்ல. அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்கள், அந்த முதல் 3 பாதங்கள் இருப்பவங்க வாழ்க்கையில என்னென்ன சவால்களை சந்திக்க போறாங்க. 2வது கும்பராசிக்காரங்க மனசையே கண்டுபிடிக்க முடியாது. அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அவ்வளவு லேசில கிடையாது, கண்டுபிடிச்சிக்கிறது கஷ்டம். ஆமா, அதை விட இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா அவங்க பாடு திண்டாட்டமா கொண்டாட்டமா. மகாலிங்கம் ஐயா அவர்களே இப்பொழுது வெளிப்படுத்துமாறு அன்போடு வேண்டி சங்கம் அன்புடன் வரவேற்கிறது. ஓம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணுவம் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயே சர்வ விக்னோபசாந்தயே. குருவே துணை. அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த 15வது ஜோதிட கருத்தரங்கத்திற்கு தலைமை தாங்கும் விஜய அண்ணன் அவர்களுக்கு நன்றி, மற்றும் சங்க தலைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் துரைசாமி ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஜோதிட உள்ளங்கள் அனைத்துக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இன்னைக்கு நான் பார்த்தோம்னா புரட்டாதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை பற்றி பேச போகிறேன். எல்லாரும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க, உங்களுடைய விதி அமைப்பு இதில் முழுவதும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது எல்லாமே ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லாருமே யோகமாகவும் பிறக்கிறது இல்லை, எல்லாருமே பாதகமாகவும் இருக்கிறது இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் குபேரன் பிறந்த நட்சத்திரம், அல்லது கர்ண மகாராஜா பிறந்த நட்சத்திரம், கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நட்சத்திரம். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாழ்க்கையில் நிறைய இருந்திருக்கிறாங்க. இவங்க மட்டுமல்ல, இந்த நட்சத்திரத்தில் அதிகமான மன்னர்கள் தோண்டி இருக்கிறார்கள். அதனால தான் அதுக்கு சிங்கத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆண் சிங்கம் அப்படிங்கிறத ஆண் சிங்கத்தை கொடுத்துருக்குறாங்க. வாழ் சின்னத்தை கொடுத்துருக்குறாங்க, இரட்டை வாழ். நம்ம வாசலுக்கு முன்னாடியே இந்த இரட்டை வாழ் சின்னத்தை இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தினா நல்ல யோகம். சிங்கப்படத்தை வீட்டில் வைக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நட்சத்திர சின்னம். மாம்பழம் இவங்க இந்த உணவை தானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு தோற்றமாகும். அரச மரம், இது வீட்டின் அருகாமையில் இருக்கும், அல்லது அரச மரத்தடி குருமரம் என்று குருவுக்குடைய மரம் எதுன்னா அரச மரம். அந்த அரச மரத்தடியில் இவர்கள் இருப்பது ஒரு குருமார்கள். அப்ப இது குரு அப்படின்னா இந்த புரட்டாதி நட்சத்திரம் எங்க இருக்குது அப்படின்னா கும்பராசியில். கும்பராசியில் அவிட்ட 3ஆம் பாதம் 4வது பாதமும், சதய நட்சத்திரம் 4 பாதம் 1, 2, 3, 4 பாதமும், புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களும், 4ஆம் பாதம் மட்டும் மீனராசியில் தலைப்பகுதி சென்று விடுகிறது. அதனால இந்த புரட்டாதி நட்சத்திரத்தை பத்தி சொல்ல போனா அதுக்கு நம்மளுக்கு புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில நம்மளுக்கு 9வது இடம் எது வருதுன்னா, இந்த 10ஆம் இடம் எது வருதுன்னா கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய விருச்சிகம் தான் வரும். அதே மீனராசிக்கு எடுத்துட்டா எது வருது, தனுசு ராசி வரும். இப்ப அதனால எல்லாம் அவங்களுடைய கர்ம பலன்களும் பார்த்தோம்னா இதுல அவங்களுடைய தொழில் அமையறதும் அவங்களுடைய கர்ம வினைகளும் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தே வரும். அதாவது பாங்குடனே லக்னாதிபதியும்
9ஆம் அதியும் பாங்குடனே சேர்ந்திருந்தால் குபேர யோகம் என்று சொல்லலாம். அதுபோலவே லக்னாதிபதியும் 5ஆம் இடமும் ஒன்று சேர்ந்து சுபஸ்தானத்தில் இருந்தாலும் 1-5-9 இருந்தாலும் சுப நட்சத்திரங்களில் இருந்தாலும் நல்ல யோகவான் என்று கூறலாம். அதுபோலவே சூரியன் சந்திரன் ஒன்று சேர்ந்திருந்தாலும் அல்லது கும்பத்தில் குரு இருந்து சிம்மத்தில் சூரியன் இருந்தாலும் சிவராஜ யோகமாக மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கும் என்றும், அல்லது குரு பகவான் சிம்மத்திலும் சூரியன் கும்பத்திலும் இருந்து தன் வீட்டையே சூரியன் பார்வை கொள்கிறார். அதனால் இதுவும் ஒரு சிவராஜ யோகம். கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வார்கள். மிக பிரபலமான யோகத்தை கொடுக்கும். புரட்டாதி நட்சத்திரம் என்று கர்ம நட்சத்திரம் என்று சொன்னாலும் சில பேருக்கு ஜோதிட அதாவது ஜாதக கட்டங்களில் 1ஆம் இடமோ 2ஆம் இடமோ 9ஆம் இடமோ எல்லாம் கெட்டிருந்தாலோ அல்லது அவர்களுடைய பாதகாதிபதி திசை நடந்தாலும் அல்லது திதிசூனியம் அடைந்து விட்டாலும் இதில் நான் சொல்ற சில யோகங்கள் என்னுடைய ஜாதகத்தில் இருக்கிறது, ஆனால் அந்த பலன் நான் அனுபவிக்க முடியவில்லை என்ற கருத்துக்கு உருவாகிவிடும். இப்ப நான் புரட்டாதி நட்சத்திரத்தை பத்தி, அதாவது அதற்கு சிங்கம் என்று சொன்னேன். சிம்ம ராசியில் எதுக்கு சிங்கத்தை கொண்டாந்து வச்சிருக்கிறாங்கன்னா, அப்ப அரசியல்வாதி வீடு என்று சொல்றது சூரியன் ஆட்சி பெற்ற வீடு சிம்மத்துல சிங்கத்தை வச்சிருப்பாங்க. அதுபோலவே இந்த நட்சத்திரங்களில் யாருக்கு இந்த சிங்கத்தை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, அவிட்ட நட்சத்திரம் பெண் சிங்கமாகவும் புரட்டாதி நட்சத்திரம் ஆண் சிங்கமாகவும் கும்பத்தில் வைத்திருக்கிறார்கள். அப்போ சிங்கம் எப்படி வரும்? அதாவது அசஞ்ச அஞ்சன் 2 பக்கம் பார்வை பார்த்து வரும். அதாவது தன்னுடைய துடுக்குத்தனமாக, மிடுக்குத்தனமாக, கம்பீரமாக, கௌரவமாக சிங்கம் எப்படி வரும்? சிங்கம் வேட்டைக்கு போச்சுன்னா சாதாரண சின்ன விலங்குகளை எல்லாம் அடிக்காது. அது எதையுமே எதிர்த்து போராடும். அப்ப சிங்கம் அப்படின்னா அது அதாவது எதுக்கும் பயந்து போகாது. அஞ்சாத உருவம் என்று சொன்னா சிங்கம். அந்த சிங்கம் பாத்தீங்கன்னா ஒரு 2 பக்கம் பார்த்துட்டு போகும். அதாவது நாட்டையும் பார்க்கும், வீட்டையும் பார்க்கும். நாட்டையும் காக்கும், வீட்டையும் காக்கும் என்று சொன்னா நம்ம சிங்கத்தை சொல்லலாம். சிங்கம் எப்பவுமே ஒரு வேட்டைக்கு போச்சுன்னா அது ஒரு பெரிய விலங்கோடு தான் போராடி சிங்கம் போராடி அந்த வேட்டையாடும். போய் அவங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டாங்களாங்கிறத அந்த சிங்கம் படுத்துட்டே ஓய்வு எடுத்துட்டு பார்க்கும். அப்ப இந்த சிங்கம் எல்லாம் சாப்பிட்ட கடைசியில இது இளைப்பாரி மறுபடி போய் அந்த சிங்கம் உணவருந்து. இதுதான் சிங்கத்தினுடையது. சிங்கம் வேட்டையாடி விட்டு மற்ற விலங்குகளும் சாப்பிடும் அளவுக்கு அது ஒரு வேட்டையாடுனா ஒரு யானையோ அல்லது பெரிய ஒட்டக சிவிங்கியோ பெரிய பெரிய விலங்குகளைத்தான் இது வேட்டையாடும். புலி போல சின்ன சிறுத்தை வேட்டைங்கிறது சின்னதை வேட்டையாடிட்டு போய் மரத்து மேல வச்சுக்காது. இது அடிச்சு போட்டாலும் ஊரே திங்குங்கிற மாதிரி சிங்கம் அந்த மாதிரி பெரிய விலங்குகளை அடித்து அது குடும்பமே தின்னது போக மற்ற விலங்குகளும் கூட திங்கும் என்பது இதுதான் உண்மை. அப்ப இந்த சிங்கத்தை கொண்டாந்து எங்க வச்சிருக்கிறாங்கன்னா கும்பராசியில். இதுதான் புரட்டாதி நட்சத்திரம் குபேரன் பிறந்த நட்சத்திரம் என்று சொல்லுவோம். அப்ப குபேரன் பிறந்த நட்சத்திரம் என்றால் இந்த கும்பகோணம் என்று சொன்னாலும் கோயில் வீதி என்று சொல்லலாம். இந்த கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா அதிக கோயில்கள் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா இங்க எங்க இருக்குது? கும்பகோணம். அப்ப இந்த பிராமணர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடம், பிராமணர்கள் வசிக்கக்கூடிய இடம், அதுபோலவே பசுக்கள் தங்கும் இடம், இலக்கணம் உருவான இடம், மத குருமார்கள் தோன்றிய இடம், பேராசிரியர்கள் தோன்றிய இடம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரக்குள்ள நம்ம இதெல்லாம் எடுக்கலாம். அதுபோல அதுக்கு 10ஆம் இடம் எங்க வருது அப்படின்னா கும்பராசிக்கு 10ஆம் இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மகர ராசி வரும். அப்ப அவங்களுக்கு கர்மஸ்தானம் 10ஆம் இடம் மகரமா வர்றதுனால இந்த மகரம்ங்கிற விருச்சிக ராசியாக வருவதால் விருச்சிக ராசிக்கு எது காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாக வரும். அதனால அதுல பாத்தீங்கன்னா அதனாலதான் புரட்டாதி நட்சத்திரம் போர்வாழ் சின்னத்தை கொடுத்துருப்பாங்க. அதிகமா மன்னர்கள் அன்னைக்கு நிறைய போராடி இருப்பாங்க, போர் வந்திருக்கு, பல படை எடுத்திருப்பாங்க. படை வீரர்கள்னு சொல்லக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 10ஆம் இடத்துக்குள்ள கர்மஸ்துக்குள்ளதான் வரும். அதனால அவங்க தொழில் எடுத்தாலுமே
அந்த 8ஆம் இடம் வந்து இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ஜெயிலுன்னு சொல்லலாம், ஜெயிலர்னு சொல்லலாம். 8ஆம் இடம் போராடி கூட வெல்லக்கூடிய இடம். பெரிய பெரிய கட்டடக்கலையெல்லாம் எங்க உருவாகுது அப்படின்னா பெரிய பெரிய கட்டிடங்கள். அதனாலதான் காமராஜர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அவருடைய ஆட்சியில நிறைய அணைக்கட்டுகளை கட்டி வச்சார். மாடி வீடுன்னு சொல்லலாம், பெரிய பெரிய பங்களான்னு சொல்லலாம். இதெல்லாம் எங்க உருவாகுது அப்படின்னா இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி பெரிய பெரிய பங்களா கட்டுதல், அணை கட்டுதல், இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டடங்களை எல்லாம் எடுத்து கட்டுவாங்க அப்படின்னு சொன்னா சரி, பெரிய பெரிய கட்டடங்களை எல்லாம் எடுத்து கட்டுவாங்கன்னு சொன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரம் 8ஆம் இடத்துக்குள்ள வந்து அமைஞ்சிருக்கிறதுனால இந்த புரட்டாதி நட்சத்திரம் இந்த மாதிரி சிற்பக்கலைகள், கோயில் கலைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்குள்ளேயும் இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஸ்தானம் வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். ஆனா வந்து கும்பராசிக்கு 10ஆம் இடமாக வருவதால் இந்த தொழில் கர்மாவுகளை எல்லாம் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செய்து முடித்திருப்பார்கள். அதே புரட்டாதி 4ஆம் பாதம் வந்தால் அந்த 4ஆம் பாதம் அதாவது நம்மளுக்கு வந்து தனுசு ராசி 10ஆம் இடமாக வரும். அப்ப தனுசு ராசி 10ஆம் இடம் என்றால் பேராசிரியர்கள் உருவான இடம், நீதிபதிகள் உருவாகும் இடம், கோயில் தர்மகர்த்தா, கோயில் பூசாரிகள், அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து மத குருமார்கள். அப்ப இந்த இடமெல்லாம் பெரிய பெரிய ஒரு நிர்வாகத்தை தோன்றக்கூடிய இடம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீதி வழங்கும் இடம், நீதிபதிகள் இப்படி எல்லாம் சொல்லப்பட்ட இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீனராசிக்குள்ளதான் வரும். அப்போ வந்து இவங்களுடைய லக்னமும் 10ஆம் இடமும் இது மாதிரி தான் வந்து புரட்டாதி நட்சத்திரம் வேலை செய்யும். அப்ப புரட்டாதி நட்சத்திரம் என்பது இவங்க பாத்தீங்கன்னா நிறைய வண்டி வாகனம், வீடு வண்டி வாகனம் நிறைய உடையவங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி பங்களாக்கள் வச்சிருக்கிறது, பெரிய பெரிய இரட்டை மாடி வீடு கட்டுறது பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருக்கு. இவங்க வந்து திடகாத்திரம், உடல் வந்து நல்ல திடகாத்திரமா இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான். பேச்சு திறமை நல்லா இருக்கு. இவங்களுக்கு எப்பவுமே தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். தாமதமான குழந்தை பாக்கி இவங்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும். இரட்டை திருமணம், 2 கல்யாணம் கூட பண்ணுவீங்க இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல வருவாங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருங்கிறது சொல்றது இவங்க தான். இவங்க கடன் எப்பவுமே இவங்க கையில கொடுக்கறத விட இவங்க அதாவது இப்ப எப்படி கணக்கு பிள்ளைய வச்சு கணக்கு கொடுக்கலாம். ஏன்னா பைனான்ஸ் பண்றது, பெரும் பணம்னு சொல்லக்கூடியது, பேங்க் சம்பந்தப்பட்டது, பொருளாளர், கேசியர், காசாளர் இப்படி எல்லாம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரம் தான். பெரிய பெரிய உயரதிகாரிகளாக இருப்பது, இப்போதும் கூட பெரிய அரசியல்வாதிகளாக இருப்பது, அரசாங்க நிர்வாகம் பார்க்கறது, அரசு வேலையில் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறவங்க நிறைய இருப்பாங்கங்கிறது தான் இப்போ என்னுடைய கருத்து. இதை நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். இவங்க வந்து சூரிய வம்சத்தில் பிறந்திருக்கிறார்கள். கர்ணன் வந்து என்ன, நம்ம சூரிய வம்சத்தில் பிறந்திருப்பார், அதனால் இவங்க சூரிய வம்சத்தில் பிறந்திருப்பார். அதனால தந்தையுடன் இவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. இவங்க கிட்ட எப்பவுமே கொஞ்சம் கர்வம் இருக்கும். எப்பவுமே பெரியோர்களை வந்து மதிக்கும் குணம் இவங்க கிட்ட கொஞ்சம் இருக்கணும். அந்த இது வந்து இந்த புரட்டாதி நட்சத்திரக்கிட்ட இயல்பாகவே இருக்கு. அது தன்னுடைய இயல்பான சில சிந்தனைகளை இவங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுபோலவே இவங்க கடன் பட்டார்கள் என்றால் கடனாளி. அதே மாதிரி கடன், வட்டி பைனான்ஸ் தொழில் பண்ணாங்கன்னா வளர்ந்து போயிட்டே இருப்பாங்க. பைனான்ஸ் தொழில் பண்ணலாம், பெரிய பேங்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து நல்லா உயர்வை கொடுக்கும். வட்டி தொழில் செய்யலாம். கடன் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா கடன் கொடுத்துட்டே இருப்பாங்க. கடன் வாங்கினாங்கன்னா கடனாளியாவே இருப்பாங்க. அதனாலதான் இவங்க கடனாளியும் இவர்களே, குடையாளியும் இவர்களே என்று சொல்லப்பட்டது. அப்போ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கால்வலி, இயல்பாக கால்வலி உண்டாகும். கணங்கால் வலி இருக்கு. அதே மாதிரி சில வெட்டுத்தழும்புகள் இருக்கும்னு சொன்னா இந்த நட்சத்திரக்காரர்களை சொல்லலாம். அதே மாதிரி இந்த தெலுங்கு செட்டியார்னு சொன்னா போன ஜென்மத்துல வந்து இவங்க தெலுங்கு செட்டியாரா பிறந்திருப்பாங்க. இந்த ஜென்மத்திலையும் வந்து நல்ல திசா புத்திகள் நடந்ததுன்னா வீட்டுக்கு அருகாமையில தெலுங்கு செட்டியார்கள் இருப்பார்கள் என்று கூறலாம். இந்த ஜென்மத்திலேயே நம்ம குருதிசபா நடக்கும் போதோ பார்த்தோம்னா சில செட்டியார், நாங்களே தெலுங்கு செட்டியார் தானுங்க ஐயா அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு தோற்றம் இருக்குங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து ஆசிரியர்களா இருப்பாங்க. 8ஆம் இடத்துக்குள்ள பாத்தீங்கன்னா கும்பராசி 8ஆம் இடம் அறுவை சிகிச்சையும் கூட வரும். அறுவை சிகிச்சை வரும், மார்க்கெட்டிங் வரும்,
அரசாங்க உத்தியோகம் வரும், இராணுவம், கப்பல் துறையில் பணியாற்றுறது, அப்புறம் புகைவண்டி, ட்ரெயின், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவிட்ட நட்சத்திரம் அதுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே தான் வரும். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்குள்ளே போனாலும் நம்மளுக்கு மீனம், ஏற்றுமதி இறக்குமதி, தனுசும் வந்து உபயராசியாக வர்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றுமதி இறக்குமதி, பாலம் கட்டுதல், இதெல்லாம் 8ஆம் இடத்துக்குள்ளே வரும். பாலம் கட்டுறதெல்லாம், பெரிய அணைக்கட்டுகள் கட்டுறதெல்லாம் 8ஆம் இடத்துக்குள்ளே வரும். இப்படி உங்களுடைய தொழில் அமைகிறதும் பார்த்தோம்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை சொன்னால் இது மாதிரி குருவனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்திலையும் குரு வந்து நல்லா ஆட்சி உச்சம் பெற்றோ, கேந்திர திரிகோணங்களில் பலு பெற்றோ, அவங்களுக்கு வந்து குரு நல்ல எந்த ஒரு சாபமும் இல்லாமல் அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார்களானால் அவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலி என்று சொல்லலாம். அதுபோலவே இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இது குபேரனுடைய நட்சத்திரம் என்று சொல்லுவோம். அதனால இவங்க வந்து ஒரு சின்ன குடத்துல குபேரன் பெரிய குடத்துல பணம் பொங்குற மாதிரி வழியை போட்டு வச்சிருப்பாரு. அது மாதிரி நான் போட்டு சொன்னா முடியாது, எனக்கு அவ்வளோ கடன் இருக்குது, ஒரு குடம் நிறைய எங்கே போய் பொங்கி தட்டத்தில் வழிகிற மாதிரி போட்டு வைக்கிறதுன்னு கேள்வி கேட்கலாம். நீங்கள் சின்ன ஒரு குடத்துல வந்து ஒரு சின்ன குடம் வழிஞ்சு அந்த தட்டத்தில் வழிகிற மாதிரி நீங்கள் காசு நிறைய போட்டு, சில்லற காசுகள் போட்டு பூஜை அறையில் வைத்து தினமும் அதை பார்த்து வந்தால் உங்களுக்கு அந்த சம்பத்து உண்டாகும். அல்லது ஒரு சங்கு நிறையா தட்டத்தின் மேல் பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே அந்த சங்கில் நிறைய காசு வச்சுட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து செல்வாக்கு பெருகி கொண்டு வரும். அல்லது சங்கில் வந்து துளசி தலை டெய்லியும் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டாலும் அதை டெய்லி மாற்றிட்டு இருக்கணும். அதே மாதிரி ஏலக்காய் போட்டு வைக்கலாம், துளசி தலை போட்டு வைக்கலாம், பச்சை கற்பூரம் போட்டு வைக்கலாம். இதெல்லாம் வந்து சங்கில் போட்டு டெய்லி தண்ணி மாற்றிட்டு இருக்கணும். நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து சங்கு நிறைய காசு போட்டு வச்சுக்கலாம். தட்டத்தில் கீழே பச்சரிசி மேலே வச்சு சங்கை நிமித்தி வச்சு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா சங்கு வந்து காதில் வச்சிங்கன்னா அலையோசை கேட்கு, இந்த காதில் வச்சு பார்த்தீங்கன்னா கடலோசை அப்படியே கேட்கு. அதனால தான் சங்கு எங்கே இருந்தாலும் மகாலட்சுமி வாசம் செய்வா. அதனால எந்த வீட்டில் சங்கு வச்சு நீங்கள் பூஜை பண்ணினாலும் உங்களுக்கு மகாலட்சுமி வாசம் செய்வாள். அல்லது சுக்கிரன் திசை நடக்கும் போதும் நீங்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சங்கில் காசு போட்டு வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம சிறப்பு என்று இப்போ நான் சொல்கிறேன். அதுபோல் இப்போ இந்த புரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி இப்போ நான் சொல்லி இப்போ முடித்திருக்கிறேன். உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் இப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து புரட்டாதி என்பது வந்து கும்பராசிக்குள்ளேயும் வருது, மீனராசிக்குள்ளேயும் வருது. அதில் மீனராசியாக இருந்தால் கடல் ராசி என்று சொல்வோம். அருகாமையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமாக இருந்தால் வீட்டுக்கு அருகாமையிலேயே 3 தடவை ரோடு வரும். வீட்டுக்கு முன்னாடியே பைப்பு தொட்டி அமைய கிணறு தண்ணி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து புரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லுவோம். பூச்செடிகள் பூந்தோட்டங்கள் அமைந்திருக்கும். மாப்பழா கொய்யாவெல்லாம் மீனராசியாக இருந்தால் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து புரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லி இந்த புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய இதை சொல்லி நான் இப்பொழுது என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சி கேந்திரத்துக்கு கோயம்புத்தூரிலிருந்து வருகை தந்து ஐயா மகாலிங்கம் நட்சத்திரத்தை பற்றி மிக அருமையாக விளக்கி, நீங்கள் அதை பற்றி உங்கள் நட்சத்திரமாக இருந்தால் அதை பற்றி ஆய்வு செய்து ஐயாவுக்கு கருத்து தெரிவிக்குமாறு தெரிவித்துக் கொண்டு சங்கத்திற்கும் ஐயாவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.